வணக்கம். ஒட்டர்கள் தங்களை போயர் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் அல்லது பண்டி குட்டா என்கிற சான்றை பெற்றிருக்கிற மக்கள், மொத்தமாக ஒட்டர்கள். ஒட்டர்களுக்கு இன்று அரசியல் கட்சிகள் தேவையா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் இன்னைக்கு பேசினா சரியா இருக்கும். முதல்ல அரசியல் கட்சி என்ன அப்படின்னா, இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கான ஒரு அரசியலை தங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை, தங்களுக்கான உரிமையை எவரும் வழங்கவில்லை, தங்களுக்கான உரிமையை பற்றி எவரும் பேசவில்லை என்றால் அதற்காக ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவது என்பது இந்தியாவிலே ஜனநாயக பூர்வமான ஒரு உரிமை. ஆனால் அது சாதிகளுக்கு அல்ல, அனைத்து மக்களுடைய உரிமைகளை போராடுகிற அமைப்பாக இருக்க வேண்டும். சாதி சங்கங்கள் என்பது வேறு, அரசியல் கட்சி என்பது வேறு. அரசியல் கட்சி பொதுவாக தான் இருக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம். அப்ப அரசியல் கட்சி தேவையா அப்படின்னா தேவைதான். அரசியல் கட்சி தொடங்குறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை கோட்பாட்டின் அரசியல் கட்சி தொடங்கினாங்க. அதற்கு பிறகு மக்களுடைய செல்வாக்கு நிறைந்த தலைவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினாங்க. மிகப்பெரிய பொருளாதாரம் வைத்திருக்கிறவர்கள் பணத்திற்காக தங்களுடைய உறவுகளை இணைத்துக் கொண்டு ஒரு கூட்டத்தை அரசியல் கட்சி தொடங்கி தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். இப்படி அரசியல் கட்சி தொடங்குவதற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒட்டர்களுக்கு மட்டும்தான் அரசியல் கட்சி தொடங்குவதிலே மாற்றான செய்தி இருக்கிறது. அரசியல் கட்சி தொடங்குகிறவர்களுக்கு குறைந்தபட்சம் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான திட்டங்களை வகுக்கக்கூடிய அல்லது திட்டங்களை போடக்கூடிய அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அறிவார்ந்த செயல் இருக்க வேண்டும், அறிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். போயர் என்று அழைக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் வேறுபாடான நிலைப்பாடு, அரசியலை பற்றியும் தெரியாது, இந்திய அரசியலமைப்பு பற்றியும் தெரியாது. என்னதான் தெரியும்? அவர்களுக்கு ஒரு போதை இருக்கிறது. மது அருந்துவது ஒரு வகை போதை, பொருள் சேர்ப்பது ஒரு வகை போதை. சில பேருக்கு இந்த மாலை மரியாதை புகழ் விரும்பிகளாக இருப்பார்கள், புகழ் விரும்பிகளாக இருப்பார்கள். இந்த புகழ் விரும்பிகள் செய்கிற பணிதான் இங்கே அரசியல் கட்சி தொடங்குகிற பணி. எல்லோரையும் அப்படி நான் சொல்லவில்லை, பெரும்பாலும் அப்படித்தான். இப்படி அரசியல் கட்சி தொடங்குகிறவர்களுக்கெல்லாம் அதிகப்படியா ஒரு 5 லட்சம் ரூபாய் அல்லது ஒரு 3 லட்சம் ரூபாய் ஏதோ பரட்டி ஒரு கட்சியை தொடங்கிட்டா நமக்கு மாலை மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு மரியாதை வேண்டும் என்று எவரும் கட்சி தொடங்கவில்லை. அப்படி தொடங்கினால் அது சரியானது. சரி, அரசியல் கட்சி தொடங்குவதை பற்றி நாம் முதலில் யோசிப்போம். ஒரு சாதி சங்கம் வைத்து மிகப்பெரிய அளவிலே இயக்கங்களை நடத்தி அந்த மக்களுக்கு கோரிக்கை தர அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியவில்லை என்கிற போது அரசியல் கட்சி தொடங்குவார்கள். அதற்கான பொருளாதாரங்களை பாதுகாப்பாக சேர்த்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்குவார்கள். அப்படி தொடங்கிய பல கட்சிகள் உண்டு. கட்சிகளா முதல்ல பதிவில்லாம அப்புறம் கட்சிகளா அரசியல் கட்சிகளா பதிவு செஞ்சவர்கள் கூட உண்டு. ஆனால் இதிலே மாறுபட்ட நிலையில் உள்ளவர்கள் ஒட்டர்கள் மட்டுமே. ஒரு 5 பேர் 10 பேர் கூடி சும்மா பேருக்கு கூடி வச்சுக்கிட்டு அதில் ஒருத்தர் ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கட்சியை பதிவு பண்ணிடுவாரு. அந்த கட்சியுடைய மொத்த பலம் தனித்து நின்றால் சரி. அரசியல் கட்சி எதுக்காக பதிவு பண்றோம்? தேர்தலில் பங்கெடுப்பதற்கு. தேர்தலில் பங்கெடுத்தா இப்ப இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் நான் சவாலா விடுகிறேன். நாங்கள்லாம் ஒட்டர்களுக்காக அரசியலமைப்பு தொடங்கி இருக்கிறோம் என்கிற சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளுக்கெல்லாம் நான் சவாலாக சொல்கிறேன். வருகிற 2026 வருகின்ற சட்டசபை தேர்தலிலே உங்களால் தனித்து நிற்க முடியுமா? நின்றால் நீங்கள் எல்லாம் வாக்கு வாங்க முடியுமா? அதற்கான அரசியலை தமிழகத்தில் செய்திருக்கிறீர்களா? எந்த வேலையும் செய்யல. அப்ப எதற்காக நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள்? உங்களுடைய தேவை என்ன? மாலை மரியாதை, அதான் ஒரு வகை போதை. அது ஒற்றர்களை ஏமாற்றுகிறீர்கள். போயர் என்று அழைக்கக்கூடிய அந்த மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். அவர்களை ஏமாற்றி நீங்கள் சுகபோகமாக வாழ்வதற்கு ஒரு அரசியல் கட்சியை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். தேர்தல் ஆணையத்தையும் நீங்கள் ஏமாத்துகிறீர்கள். ஒட்டர்களை மட்டும் நீங்கள் ஏமாற்றவில்லை, தேர்தல் ஆணையத்தையும் நீங்கள் ஏமாத்துகிறீர்கள். உண்மையாக நீங்கள் அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்றால்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டர் போயர் என்று அழைக்கக்கூடிய அந்த மக்கள், பண்டிகுட்டா சான்று வைத்திருக்கிற அந்த மக்கள் நால்வரும் ஒருவரே தான். வேறு பெயர்களில் இருந்தாலும் அவர்களும் ஒன்றேதான், ஒட்டர்களே. ஒட்டர்களினுடைய அரசியல் தமிழகத்திலே அவருடைய உழைப்பு புறத்தள்ளப்பட்டிருக்கிறது அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். அதற்கான அரசியலை முன்னெடுத்து மக்களை எழுச்சியாக்கி அதற்கு பின் ஒரு அரசியலமைப்பு உருவானால் அதுதான் மிக சிறந்த அமைப்பாக இருக்க முடியும். அப்படி செய்யாமல் எடுத்தவுடனே கட்சி தொடங்கிறது. கட்சியை போய் கேட்டா நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப ஒரு அரசியல் கட்சி இருக்கு, வருகிற 2026 வரை இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே போக சொல்லுங்க, போக மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு அங்கே இருந்தால்தான் சில சலுகைகள் இருக்கு. அது மாதிரி ஒட்டர்கள் பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இது அரசியல் கட்சினே சொல்லாம என் கட்சிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இது ஒட்ட அமைப்பு, இது போயர் அழைக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கான அமைப்பு அப்படின்னு நினைச்சு வராங்க. நீங்கள் அரசியல் கட்சி, நீங்க இந்த கட்சிக்கு வந்துட்டா இன்னொரு கட்சியில நீங்க இருக்கக்கூடாது, அண்ணா திமுகவோ திமுகவிலையோ இல்ல வேறு மாற்று கட்சியில நீங்க இருக்க முடியாது என்கிற அந்த விளக்கத்தை நீங்கள் கொடுத்து அழைக்க முடியுமா உங்களால்? அப்படிலாம் கூப்பிடுறது இல்லை. பொதுப்படியா வாங்க, பொதுப்படியா வாங்க, இதில் நம்மளுங்க வாங்கன்னா நிச்சயமாக அப்படி அழைக்கிற உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன். 2026 நெஞ்சுரம் படைத்தவர்களாக இருந்தால், நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால், தெளிவானவர்களாக இருந்தால் தேர்தலில் பங்கெடுங்கள் பார்ப்போம். நீங்க தான் அரசியல் கட்சி பதிவு பண்ணிருக்கீங்களா, முடியுமா உங்களால்? முடியுங்கிற கட்சியெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். மக்களை ஏமாத்துகிற பிழைப்புவாதம் நடத்துகிற நீங்கள் அதற்கெல்லாம் தயாராக இருக்க மாட்டீங்க. எங்கேயாச்சும் போய் காசு வாங்கிக்கலாமா? நானும் கட்சி வச்சிருக்கிறேன் சார், என் கட்சிக்குமா பணம் கொடுங்க. ஏற்கனவே வாங்கி வரலாறுகளெல்லாம் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால உங்களுடைய நோக்கம் அரசியல் கட்சி நடத்துவதல்ல, எங்கேயாவது பணம் வாங்கிக்கிறது, மக்களை ஏமாத்துறது, மாலை பரிவட்டம் கட்டிக்கொள்வது, இவைகளிலிருந்து முதல்ல மாறுபடுங்க. அரசியல் எழுச்சி உருவாக வேண்டும் என்றால் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்தினுடைய நம்முடைய உழைப்பால் இந்த தேசம் உயர்ந்திருக்கிறது. எப்படிப்பட்ட உழைப்புகளால் உயர்ந்திருக்கிறதுங்கிறத அடுக்கணும், படிப்படியாக இருக்கணும். மலையை உடைத்தோம், மண்ணை வெட்டினோம், கிணறு வெட்டினோம், செங்கல் அறுத்தோம், சுண்ணாம்பு சோலைகளிலே வேலை செய்தோம், உப்பாளங்களிலே வேலை செய்தோம், பெரும் பெரும் மரச்சிப்பங்களை செய்து கொடுத்திருக்கிறோம். இப்படி கடின உழைப்பால் தேசம் உயர்ந்திருக்கிறது. தேசத்தை உயர்த்திய நம்மளை பிறர் கண்டுகொள்ளவில்லை, நமக்கான மரியாதை கிடைக்கவில்லை. நம்முடைய பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் இச்சமூகத்தில் உயர்ந்தது பிறரை தாழ்த்துவதற்கல்ல. நம்முடைய பண்பாடு, பழக்க வழக்கம் ஜனநாயக பூர்வமானது என்கிற அறிவார்ந்த செய்தியை முதலில் நம் மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும், அவர்களை அரசியல்படுத்த வேண்டும். அந்த அரசியலுக்கு பிறகாக தானாக ஒரு அரசியல் கட்சி உருவாக வேண்டும். அது அந்த போக்கிலே சொல்வார்கள், காலச்சூழலிலே சொல்வார்கள். அப்படி ஒரு காலச்சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அதை செய்யாமல் நீங்கள் செய்கிற அத்தனை பேரும் ஒட்டர்களை, போயர் என்று அழைக்கக்கூடிய மக்களை நீங்கள் ஏமாத்துகிறீர்கள். இந்த ஏமாத்துக்கு ஒட்டர்களே நீங்கள் தெளிவாக இருங்கள். உங்கள் மத்தியிலே வருகிற அந்த அரசியல் கட்சி என்று வருகிற போர்வையிலே வருகிற எல்லோருமே பிழைப்புவாதிகளே, போதை ஏறியவர்களே. போதை அப்படின்னா மது போதை அல்ல, புகழ் போதையிலே வரக்கூடியவர்கள் இவர்கள். இந்த புகழ் போதையிலே வரக்கூடியவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்கள் பின்னால் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு நாமே வெட்டி கொள்ளும் பள்ளமாகும். நாம் பள்ளம் வெட்டி இந்த தேசத்தை உயர்த்தி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் பின்னாடி போவது நாம் வெட்டி கொள்ளும் பெரும் பள்ளமாகும். உண்மையாக நம்முடைய மக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு மிகப்பெரிய சக்தியாக உருவான பிறகு அரசியல் கட்சி உருவாகவே ஆனால் அது சரியானது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகிற போது 1 கோடி ரூபாய் அன்றைய காலத்தில் பணம் கொடுத்த பிறகு, அவர்கள் மிகப்பெரிய ஒற்றுமைக்கு வந்த பிறகு, மிகப்பெரிய ஆளுமைக்கு வந்த பிறகுதான் அரசியல் கட்சி தொடங்கினார்கள். இப்படி எத்தனை கட்சிகளை வேணாலும் சொல்லலாம். பணம் இருந்தவர்கள் கட்சி தொடங்கினார்கள், இல்ல செல்வாக்கு இருந்தவர்கள் கட்சி தொடங்கினார்கள். ஒட்டர்கள் மத்தியில் தான் பணமும் தேவையில்லை, செல்வாக்கும் தேவையில்லை. ஒட்டர்களை ஏமாற்றுவதற்காக கட்சி தொடங்குகிற இந்த பண்பு ஒட்டர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சில பேர்களுக்கு இருக்கு. அவர்களை புறந்தள்ளுங்கள். மற்றொரு செய்தியை நான் சொல்ல முடியும். இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, அவர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள். செய்தியாளர்களை விட்டு ஒரு 20 கேள்வியை நம்ம அடுக்கி தொடர்ச்சியாக கேட்போம். அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா என்று பார்ப்போம். ஏனென்றால் அவர்கள் புகழ் விரும்பிகள்.
புகழ் விரும்பிகளை பொறுத்தவரையிலும் எப்போதும் புகழை பற்றியே பாடுவார்கள். மேலே விடுவது என்ன மாலை என்று கூட தெரியாதவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் நம்மளை ஆள பார்க்கிறார்கள், நம்மளை ஏமாற்ற பார்க்கிறார்கள். ஒற்றர்களே, போயர் என்று அழைக்கக்கூடிய நம் மக்களே, வண்டி குற்ற சான்று வைத்திருக்கிற நம் மக்களே, ஒற்றர்களே, மொத்தமாக ஒற்றர் மக்களே, புரிந்து கொள்ளுங்கள். இந்த புழுகு முட்டைகளை புறம் தள்ளுவீர். நமக்கான அரசியலை ஒற்றர் முன்னேற்ற முன்னணி எடுத்துக்கொண்டு வருகிறது. ஒற்றர் முன்னேற்ற முன்னிலை நாம் தமிழகத்தில் இருக்கிற மொத்த ஒற்றர்களும் ஒற்றர் என்கிற செய்தியை உலகிற்கு பறைச்சாற்றுவோம். நம்முடைய உழைப்பில் தேசம் உயர்ந்திருக்கிறது என்பதை இவ்வுலகம் அறிய செய்வோம். அதற்கு பின் அரசியல் எழுச்சி உருவாகும். அந்த அரசியல் எழுச்சிக்கு பிறகுதான் ஒரு அரசியல் அமைப்பு உருவாக வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். அதனால் உங்கள் மத்தியிலே நான் ஒற்றர் அமைப்பு போல் வருவார்கள், ஓயர் அமைப்பு போல் வருவார்கள். அவர்கள் எல்லாம் அரசியல் கட்சிகள். நீங்கள் அதிமுகவிலேயோ திமுகவிலேயோ காங்கிரஸிலேயோ பிஜேபியிலே இருந்தால் அக்கட்சியிலே இருக்க முடியாது. அதை கூட உங்களிடத்தில் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புழுகு மூட்டைகளை புறந்தள்ள வேண்டும். இப்படிப்பட்ட செய்திகளை நாம் ஒன்றொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவையான செய்திகளை மாவட்ட வாரியாகவோ அல்லது மாநிலத்தின் வாரியாகவோ, மாநிலத்தில் நமக்கு என்ன தேவை என்கிறதை ஒவ்வொரு காணொளி வழியாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி உருவாகும் அதற்கு பின்பாக என்பதிலே மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.